ஸ்பைடர் பிளான்ட் இது பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் எல்லார் வீட்லேயும் இது வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமான்னா டவுட்டு தான். இதோடைய வாட்ரிங் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இவ்வளோ நாள் தப்பான தண்ணி நான் இதுக்கு தந்துட்டு இருந்திருக்கேன். நம்ம இது பார்த்திங்கன்னா நான் நேற்று இதை ப்ரூன் பண்ணேன். பிகாஸ் ரொம்ப ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஏன் இப்படி ஆகுது, நல்லா தண்ணி ஊற்றுறோம், நல்ல பிளேஸில் தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் அது ஏன்னு சொல்கிறேன். இட்ஸ் பிகாஸ் நம்ம டேப் வாட்டர் இதுக்கு தந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நாள் டேப் வாட்டர் தான் தந்துட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது இதுக்கு நம்ம டேப் வாட்டர் தரக்கூடாது. அதோடைய இந்த ப்ரௌன் லீவ்ஸ் எட்ஜஸ் இருக்குல்ல, அது வர காரணம் டேப் வாட்டரில் இருக்கிற கெமிக்கலாக கூட நம்ம டிஸ்டில்டு வாட்டர் ஒரு பியூரிஃபைடு வாட்டர் கொடுத்து பார்க்கணும். அதுவும் எப்படின்னா நீங்கள் அடிக்கடி இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஈவன் இன் சம்மர் இதுக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. பிகாஸ் இதோடைய ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பல்ப்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப டைனியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரை ஆக போகுதுன்னு தோணும்ல, அந்த டைமில் நீங்கள் இதுக்கு வாட்டரிங் பண்ணுங்கள். அந்த மாதிரி வாட்டரிங் பண்ணிங்கன்னா இது ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ தேட்ஸ் தட் அபவுட் வாட்டரிங். நெக்ஸ்ட் சாயில். சாயில் நர்சரியிலேருந்து நம்ம கிடைக்கும்ல, அந்த சாயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கார்டன் சாயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே ஓகே ஆனது தான். கொக்கோபீட் நீங்கள் போடணுன்னா போடலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது பிகினர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இது வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது நான் ஒரு தடவை ஹோட்டலுக்கு எங்கேயோ போயிருக்கும்போது இந்த மாதிரி குட்டியான ஒரு இங்கே காமிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதிலேருந்து தான் இவ்வளோ பெரிய பிளான்ட் வந்திருக்கு. மேபி இது ஒரு 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளான்ட்ஸ் ட்ரை பண்ணேன். இந்த பிளான்ட்டே நிறையா இந்த பப்ஸ்லேருந்து ட்ரை பண்ணி பட் வளரவே இல்லை. ஃபார்ச்சுனேட்லி ரீசெண்டாக இது வளர்ந்தது. ஸோ நான் இது பிகினர் ஃப்ரெண்ட்லி பிளான்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பிகாஸ் எனக்கு இது பிகினர் ஃப்ரெண்ட்லி பிளான்ட்டாக இல்லை. ஸோ இது நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் பார்க்கணும், எப்படி தண்ணி ஊற்றுறோம் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ரீபாட்டிங். ரீபாட்டிங் அப்படின்னா இது இந்த அதோட பிளான்ட் சைஸ் இதோட பெரிய பொருளில் இருந்தது அப்படின்னா இன்னுமே அழகாக தெரியும். பாட்டு இப்போ மறைஞ்சிருச்சு தெரியுதா? ஸோ இதோட பெரிய பாட்டில் நம்ம வைக்கிறோன்னா பிளான்ட் இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். அது மட்டும்தான் என்னோட காரணம் நான் ரீபாட் பண்ணுறதுக்கு. இல்லைனா நம்ம பாட்டம் வேர்லாம் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ரீபாட் பண்ணால் போதும். இல்லைனா இதை பியூட்டிஃபை பண்ணுறதுக்காக ரீபாட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரொபகேஷன். இந்த மாதிரி இருக்குல்ல, ப்ரொபகேஷன் இந்த மாதிரி நிறையா ரூட்ஸ் வந்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணி நீங்கள் இன்னொரு பிளான்ட்டாக ஆக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக வந்திருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிளான்ட் ஆனதும் இதை விட நான் வேர் இன்னும் கொஞ்சம் வளர விடலான்னு இருக்கேன் ரீபாட் பண்ணுறதுக்கு. சாரி, நாட் ரீபாட், ப்ராபகேஷன் பண்ணுறதுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் வளர விடலான்ட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டேன். பட் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்தது. பட் இங்கே கொஞ்சம் இப்போது வெயில் ஜாஸ்தியானதுக்கப்புறமா இதோடைய க்ரோத் சரியாக இல்லை. நான் இதை இன்னும் தடவை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இதை நான் என்னென்னு பார்க்கணும். இது பார்த்தீங்களா, இது இன்னொரு வெரைட்டி ஸ்பைடர் பிளான்ட். இந்த மாதிரி லீஃப் டபுள் கலர் லீஃப் இல்லாமல் சிங்கிள் கலராக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இது வளரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது மட்டும்தான் அந்த பிளான்ட்டில் இருக்குது. நான் அது வாங்கினேன். அது ரொம்ப சீப்பாக இந்த ஸ்பைடர் பிளான்ட்ஸ் ரொம்ப சீப்பாக நமக்கு நர்சரியில் கிடைக்கும். ஸோ இது பெருசாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது என்னது 60 rupees எவ்வளோதான், கொஞ்சம் பெரிய பிளான்ட்டை தான் வாங்கியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஹாலிடே போயிருக்கும் போது அது செத்து போச்சு. பட் இது மட்டும் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. நான் இது எப்படியாவது வளர்த்தே ஆகும். பிகாஸ் இந்த ஃபுல் க்ரீன் பிளான்ஸ் நமக்கு நர்சரியில் கிடைக்கல. என்னோட இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரிஸ்லலாம் கிடைக்கல. நான் இங்கே மெயினாக லால்பாக் போவேன். அங்கேயுமே நான்
இந்த வெரைட்டி ஸ்னேக் பிளான்ட் சாரி நாட் ஸ்னேக் பிளான்ட் ஸ்பைடர் பிளான்ட் பார்த்ததே கிடையாது. எல்லா இடத்துலையும் இதுதான் இருக்கும். ஸோ இது வந்து நான் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பைடர் பிளான்ட். கொஞ்சம் ஈஸியான பிளான்ட் தான், பட் கண்டிப்பாக இதுக்கு கேர் நம்ம தரணும். ஹாப்பி பிளான்டிங்.